யார் வந்திருக்காரு? மாலை பிடிக்கிறதுக்காரன். இதுல வேற யூடியூப் வேற முதல்ல இதெல்லாம் கட் பண்ணணும். இதுல என்ன எல்லாம் அவதி போடுங்க. மிருதங்காரன் ஒரே யூனிஃபார்மா வந்திருக்கியா? ஆமா நாங்க ரெண்டு பேரும் அது தங்கச்சி அப்படித்தான். சரி போயிட்டு வாங்க, நான் பதில் சொல்லிட்டு வரேன். சரிம்மா வரவா? ஆச்சா ஐயா ரெண்டு பேரும் வருக வணக்கம். வாங்க வணக்கம். அந்த காரணத்தை கூறுங்கள் பார்க்கலாம். வந்தாரி அவனோடு வரவேற்று வாழ வைக்கும் வண்ணத்தமிழ் நாட்டின் ஐகளில் ஒன்றான நிரூபிக்கிறோம். குறிஞ்சி நாட்டின் கொட்டன்பட குலக்கொடியே. என் பெயர் கந்தவிடன், தாய் பெயர் மீனாட்சி பெருவச்சி, தந்தைய சொக்கேசுவிடன். நான் இன்று காலையில் எழுந்து காலை கணிகள் முடித்துக் கொண்டு தாய் தந்திரம் ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டன ஒரு மானை கொண்டேன் அதிர்ந்து காதலாசையால் மானை பின்தொடர்ந்தேன். மானோ வெறுந்தொடலை பிடித்து மான்போடு நான்போடு நான்போடு மானோடு மானோடு நானோடு பியாகி இங்கு வந்த மான் தங்களுக்கு திணிமணத்துக்குள்ளே இருந்து விட்டது. ஆனால் தங்கள் காவலர்களோ மான்குட்டியை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டு இடத்தில் தலைவர் தந்தெடுத்து என்பதை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது தலைவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடு நேச்சத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இங்கு வந்திருக்கூடிய மானுடைய பெருமைகளை கூறுகிறேன். சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்ச மானை இளமை மிகுந்த மானுதாமா. குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்ச மானை இளமையான அழகுமானமா கலைமானம்மா சிலைமானம்மா இது காதோரோ இசை மாடும் கவிமானம்மா. குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்ச மானை இளமையான அழகுமானம்மா. அதாவது வத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் நம்ம அது முடித்து உங்களுக்கு முடிவுதான் என்ன? ஒரு முடிவு இல்லம்மா. நீங்க தொட்டோல்னா கோச்சிக்கிட்டீங்களா? முரட்டு வழினா முரட்டு பேச்சு. முரட்டா இல்ல பேச்சுல. எப்ப பார்த்தாலும் எங்க மேலேயே சந்தேகப்படுவீங்க. ஆமா எங்க அண்ணன் சொல்றது கேளுங்க.
தங்கச்சி சொல்றதுக்கு அருமையான அண்ணம்மா. எப்படி பேக்கரி வாக்காம விட மாட்டாங்க. சந்தேகப்படுறீங்களா நீங்க? இப்படியெல்லாம் அழகு மீதை வானை மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கு கையை பிடிச்சி இழுக்கும். இதெல்லாம் சொல்லவா வேணும், ரொம்ப இழுக்கும். எனக்கு சொந்தமான மானுக்குட்டி அப்படி தங்களுடைய மனத்துக்குள்ள இருக்கிறதுமா. இதுல வேற உள்ள வந்து கோச்சுக்கிறாப்ல. ஏமா என்னை அப்படி சொன்னேன், ஏமா என்னை இப்படி சொன்னேன்னு என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? இலக்கியது என்ன? சிரிக்கிறதுக்கெல்லாம் இலக்கியதுமா? அதுக்கெல்லாம் காரணம் வேற. சும்மா இல்ல, சிரிக்கிறதுக்கெல்லாம் இலக்கியது. சிரிக்கிறதுக்கே இழைச்சாக்கா இதுல இருந்து அப்புறம் எப்படி திரும்பி பார்க்கலன்னா எப்படி நம்பர் வேணும்னா எப்படி நான் வந்து வாங்கி கொடுக்கறது? ஏங்க சிரிச்சதுக்கே இப்படி இழைச்சா அப்புறம் எப்படி நான் நம்பர் வாங்கி கொடுக்கறது? உங்க விஷயம் தான் 4 பேருக்கு தெரிஞ்சு வச்சு அப்புறம் என்னது இது? ஐயா வேடுவரே, மான் குட்டி தேடி வச்சு சொல்ற விதமெல்லாம் என்னமோ அழகாதான் இருக்கு. சரி, ஆனா உங்களுக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்றேன். ஏமா அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, திறமை இல்லாம யாரும் இங்க வர முடியாது. அந்த மானை கண்டத்தை பிடிக்க கூடாது. சரி, கண்டத்தை பிடிக்கணும். கண்டதை பிடிக்க கூடாது. கண்டதை பிடிக்க கூடாது, கண்டதை பிடிக்கணும். ஆமா, உண்மைதான். கண்டதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நான் இல்ல, கண்டதை நான் பிடிக்க வந்தேன். எங்க பாத்தீங்க? வெள்ளிமலையில. வெள்ளிமலை எங்க இருக்கு? வெள்ளிமலை கொல்லிமலைக்கு பக்கத்துல இருக்கு. கொல்லிமலைக்கு பக்கத்துல? ஆமாங்க. நல்ல வேளை வெள்ளிமலைக்கு பக்கத்துல இருக்கு. அப்படி சொல்லுவேனா? வெள்ளிமலையில பார்த்த மான் குட்டிய. என்ன மலை? இது வேள்விமலை சாரு. வெள்ளிமலைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? அது அதிகமான காத தூரம் தான். வர்ற வழியில பாத்தீங்க அப்படின்னா, வர்ற வழியில விரட்டி வந்து அந்த மாதிரி வெள்ளிமலை தான் இருக்கக்கூடிய மானுக்குட்டிய பார்த்தோன்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது ஏனோ தெரியல, என்னை பார்த்தோன்னே, ஏன்னா மானாலே கொஞ்சம் பயந்த சுவாபம் உண்டு. அப்படி வரக்கூடிய மானு பாத்தீங்கன்னா என்னை பார்த்தோன்னே பயந்துனா அந்த மாதிரி பயம் இல்ல, ஐயோ நம்மளை பிடிச்சு விடுவாங்களா அந்த பயம் கிடையாது. ஒரு நாணன், வெக்கம், அப்படி வெக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய மானுக்குட்டிய பிடிக்கலான்னு பார்த்தேன். உண்மையிலுமே கெட்டிக்காரதாங்கம்மா உங்க அண்ணன். ஆமா, அப்ப கெட்டிக்காரத்தனம் இல்லைன்னா இங்க எல்லாம் வர முடியுங்களா? அது உண்மைதானே. ஆனா அதுக்காக அப்படி அடுத்தோட பொருளுக்கு ஆசைப்படலாமா? சமாளிக்க முடியுமா என்ன? ஆமா, சமாளிக்க முடியாது. அதுக்காக அடுத்தோட பொருளுக்கு ஆசைப்படலாமா? உங்க பொருளுக்கு என்ன ஆசைப்பட்டாரு? ஏன் மான்குட்டி மட்டும் உள்ள விட்டுட்டார்ல, என்னை மட்டும் தடுத்து விட்டார். மான்குட்டி அவர் விட்டாரா, நீங்க விட்டியலாம்? நான் விரட்டி வந்தேன், மான்குட்டி தன்னுடைய மனத்துல நுழைஞ்சிச்சு. ஆனா அவர் உங்க அண்ணன் பார்த்தாரு பாத்தீங்க அப்படின்னு. எனக்கு இப்படி வளவலன்னு பேசினா வாய்க்க கேடு. என்னங்க ஒரு புலவத்தை தாய், அது உடம்புக்கு கேடுன்னு சொல்லிருக்காங்க. அதனால இப்படி எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது. ஏங்க மான்குட்டி இங்க வரலங்க. ஏமா இங்கதான் இருக்கு. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. சாரி பொய்யும், புலவர் உரைத்த பொய்யும், ஆசாசை வயசுல கட்ட பொய்யும், கூசாமல் தட்டர் உரைத்த பொய்யும், ஜவுட பொய்க்கு கட்டாவே கால்வாசி கான் அப்படி சொல்லிருக்காங்க. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் சாப்பாடு கிடைக்காது. பாத்துங்க, அருமையான சாப்பாடு தான் ரெடி ஆயிட்டு இருக்கு, தயாராயிட்டு இருக்கு. உங்களுக்கு இல்ல, நமக்கு வாய்க்கெல்லாம் கிடையாது. நான் பொய்யே சொல்லலாமா? நமக்கு கிடைக்காதுங்கிறீங்களா? தீதும் நன்றும் சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிருக்காங்க. உண்மைதான். ஏன்னா நீங்க உங்களுக்கு உள்ள ஒரு விஷயத்தை நீங்களே அனுபவிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. சரி, நல்லது மட்டும்தான் செய்யணும். ஆமா, நல்லதா நினைக்கணும். ஆமா, நல்லதா பேசணும். உண்மைதான். அதை விட்டுட்டு அதெல்லாம் சரிதாமா. இன்னைக்கு யாரு நல்லது நினைக்கிறா? வெளியில பாக்குறது நல்லது நினைக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா செய்யறது எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கல, கெடுதல் தான் செய்யறாங்க, கெடுதல் தான் நினைக்கிறாங்க. ஒருவேளை எமக்கு தான் அப்படி நடக்குதா இல்ல எல்லாருக்கும் அப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. எமக்கு தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சொந்தமான மான்குட்டியை வாசிட்டு இல்லன்றாங்க பாத்தீங்களா? பாக்குறதுக்கு அம்மா பாக்குறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மனே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி அழகா இருக்கிறீங்க. ஆனா போய் என் பேர்ல இருக்கக்கூடிய மான்குட்டியை மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லன்னு பொய் பேசலாமா? நான் போய் என்ன சொல்லுங்க, ஒரு பேச்சுக்கு மதுரைக்கு போங்க. இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரியா அழகா இருக்கிறான்னு சொன்னேன்.
சொல்லுங்க. ஐயோ எனக்கு வாயில வந்துட போகுது சார். நான் தான் மதுரைக்கு போக சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? அதனாலதான் சொல்றேன் மதுரைக்கு போங்க பாத்துக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்ல மனுஷனுக்கு அழகு சொல்லாம போறது. யார சொல்றீங்க? உங்களதான் சொல்றேன். நான் ஏமா சொல்லாம போனோம்? மான்குட்டி வரலன்னா நல்ல மனுஷன் அப்புறம் என்னங்க? மான்குட்டி இங்கதான் இருக்குங்கிற ஒரு அப்படி தலையை அசைச்சா மட்டும் போதும், நான் பாட்டு மான்குட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்க கூட நான் பேசுறேன்னு வச்சுங்க, நெருப்பு இல்லாம புகையும், அது இல்லாம வலிக்கும், ஆமா இல்லாம குறையும், இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. சரி, அதனால நீங்க நிக்க கூடாது. நிக்க கூடாது, நானும் நிக்கிறேன்னு விருப்பப்படல. இந்த மான்குட்டி இங்க தான் இருக்குங்கிற விஷயத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு காக்கா மாதிரி கருப்பா குழந்தை பிறந்துச்சான். சரி, காக்கா மாதிரி கருப்பா, கருப்பு நிறத்துல, கருப்பு நிறத்துல ஒரு வயசான பாட்டி குழந்தைய பார்க்க போனா என்ன பண்ணணும்? சீனி தண்ணி தொட்டு வாயில வச்சுட்டு அப்ப வைக்கணுமா, இப்ப எல்லாம் வைக்க கூடாதுங்கிறாங்க. நம்ம கழுத பால் கொடுப்பாங்களா பிறந்த உடனே, அது இப்ப எல்லாம் கொடுக்க கூடாது, குத்தி மந்தமா போயிடும், வியாதி வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. தாய்ப்பாலை தவிர வேற எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது மருத்துவம். அதனால நான் சொல்றேன், காக்கா மாதிரி கருப்பா குழந்தை பிறந்துருந்துச்சா, காக்கா மாதிரி நிறத்துல கருப்பா. சரி, அந்த பாட்டி போய் சீனி தொட்டு வாயில வச்சுட்டு வெளியில வந்து சொல்லிச்சா, ஆடியது இந்த குழந்தை கண்ண கரியன்னு காக்கா மாதிரி பிறந்திருக்குன்னு சொல்ல. இப்படி அந்த செய்திகள் பரவ பரவ எப்படி பறந்துச்சுவா, எப்படி பரவ அந்த அம்மாக்கு காக்கா பிறந்துருச்சு, காக்கா பிறந்துச்சு, காக்கா பிறந்துருச்சுன்னு காக்காவா வந்துருச்சு. அந்த மாதிரி இப்ப நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, பாக்குறவங்க கண்ணுக்கு தப்பாவே தோணும். அண்ணன் சேர்ந்து போனா கூட புருஷன் முன்னாடி போறேன்னு சொல்ற உலகம் இது, உண்மைதான். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க மான தேடி உங்க இடத்துக்கு போங்க. நான் ஏன் கவலை, நான் சரியா பாக்குறேங்கிறேன். ஏன் மான தேடி ஏன் இடத்துக்கு போனா நான் எதுக்கு அவங்க ஏரியாவை பாத்துக்குறோம்? அததான் நான் சொல்றேன், உங்க ஏரியாவுக்கு நீங்க போங்க, ஏன் ஏரியாவுக்கு நான் போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் போயிரும். யா இலாக்காவை நான் சரியா பாத்துக்கிறேன், உங்க இலாக்காவை நீங்க சரியா பாத்துக்கங்கறேன். என்னுடைய வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னா உண்மையில நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா பாத்துறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரு தொலைச்ச பொருளை தொலைச்சிட்டு தானே தேடணும்னு சொல்லிருக்காங்க. காரி ஆகணும்னா கழுத கால பிடிக்கணுமா? சரி, காரியங்கன்னா கழுத கால பிடிக்க சொல்லிருக்காங்க. கழுத கால பிடிக்கணும்னா அதுல ரெண்டு விளக்கம் இருக்கு. சரி, தேவர்களுக்கு காரியம் ஆகணும்ங்கிறதுக்குனால கழுத கால போய் பிடிச்சாங்க. சரி, மன்மதன் வந்து கழுத வயிற்றுக்குள்ள, கந்தபுரம் வந்து கழுத வயிற்றுக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டாராம், மறந்துட்டாரு. அவரை வெளியில விட்டுக்கிறது கழுத கால பிடிச்சு, ஐயா மன்மதா வெளியில வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு காரணம் உண்டு. கழி என்றால் அழகு, தை என்றால் பெண். அழகான பெண்ணுடைய காலை எப்ப பிடிக்கணும் தெரியுங்களா? எப்ப பிடிக்கணும்? காலை பிடிச்சே ஆகணும். காலை பிடிச்சுதான் ஒவ்வொரு ஆண்மகனை ஒவ்வொரு பொம்பளை காலை பிடிச்சே ஆகணும். எப்ப தெரியுங்களா? அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமாங்கல்ய பூட்ட பொழுது காலைல என்ன பண்ணுவாங்க? மெட்டி போடுவார்கள். அப்ப காலை அம்மி மேல தூக்கி வச்சு என்ன பண்ணுவாங்க? மெட்டி போடுவாங்க. கால் பிடிக்கணும். அது மட்டும் இல்ல, பள்ளியறையிலயும் கால் பிடிச்சுதான் ஆகணும். வேற அது வேணா உண்மைதான். ஒரு சில நேரங்கள் பிடிச்சுதான் ஆகணும், அது வேற வழியே கிடையாது. அதனால சொல்றேன், இப்ப என்ன காரியம் ஆகணும்னு காலை பிடிக்கிறதுக்கு நிக்கிறீங்களா? ஓ, இப்ப காரியம் ஆகணும் அப்படின்னா உங்க காலை பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க? அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு இது இப்படி சொல்லாமோ, நான் எதுக்குமா காலை பிடிக்க போறேன்? நீங்க அனுமதி கொடுத்தா மட்டும் போதும். மானு என்ன காலை பிடிக்கணும், காட்டி கொடுக்கலாமா? இல்ல ஏன் காலை வார சொல்றீங்களா? இல்ல அது பிடிக்கிறதுல ரெண்டு விதமா இருக்கு. நீங்க சொல்றீங்க, ஆனா காக்கா பிடிக்கிறது வேற, காக்கா பிடிக்கிறது வேற. ஆமா, உண்மைதான் விஷயம். அது சிறப்பான விஷயம் தான். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிருவேன். என்ன முடிவா சொல்றீங்க? அனுமதி கொடுக்கறது என்ன பண்ணுவீங்க? அனுமதி கொடுக்க வச்சு பிடிச்சு போயிருவேன். தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டுதான், அது கேட்டுதானே வாங்கணும். அதனாலதான் இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அது வேணா உண்மையான விஷயம் தான். ஏன்னா கட்டின மனைவியா இருந்தாலும் மனைவி சம்மதம் கொடுத்தாதான் கணவன் போய் சேர முடியும். விரும்பினா விடக்கூடாது, விரும்பலன்னா தொடக்கூடாது. ஆமா, அது விரும்பினா வேம்பு கூட கரும்பாகும். உண்மைதான். விருப்பம் இல்லைன்னா கரும்பு கூட வேம்பா மாறிடும். அது போல அச்சம், மடம், நானும் பயிர்ப்பு என்ற பெண்களுக்கு இயற்கையாகவே உண்டு அந்த குணம். அச்சம் என்பது எவ்வளவுதான் வீர மங்கையா இருந்தாலும் ஓரத்துல ஒரு பயம் இருக்கும். உண்மைதான். அச்சம். மடம் என்று தெரியும், உங்களுக்கு தெரியும். மோசம் முடிக்கிற நாயை பார்த்தா தெரியாதா அப்படின்னு ஒரு பழமொழி. அப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எப்படி மான பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தெரியாத மாதிரியே இவ்வளவு நேரம் பேசுற பாருங்க. ஏன்? என்ன காரணம்? நடிப்பு. எவ்வளவு பெரிய நடிப்பு, உலக மக்கள் நடிப்பு. அது மடம் என்ற குணம் பெண்களுக்கு அதிகமாகவே உண்டு. அப்புறம் அச்சம், மடம், நானும் வெட்கப்படுது. ஒருத்தரை பார்த்தோன்னே கண்ணுக்கு கண்ணா நேரா பார்க்க முடியாது, வெட்க வரும். அதை பார்த்தோன்னே என்னங்க அப்புறம் சொல்லுங்க, என்ன அப்படி எல்லாம் என்னங்க சொல்லுங்க. என்னங்க இல்லங்க, ஒரு காரணம் இருக்கு. பெண்கள் என்னைக்குமா வெக்கப்பட்டிருக்காங்க? வெக்கப்பட்ட காலங்கள் உண்டு. கணவன் அங்க வர்றாரு அப்படின்னா வெக்கப்படுறது உண்டு. அவங்களுக்கு பிடிச்ச ஆளாட்டா
உண்மைதான். இல்ல அப்ப இருந்த பெண்கள் பாட்டிமாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், கட்டின கணவர் அங்க வர்றாரு அப்படின்னா இங்கவே உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா எழுந்திருச்சு நிப்பாங்க. ஆமலைங்க எங்க கொஞ்சம் தள்ளிங்க. குறுகுறுன்னு பார்த்தாலே பெண்களுக்கு ஒரு கூச்சம் வந்துடும் தெரியுங்களா? ஏன் இந்த பெட்டிக்கார இப்படி குறுகுறு ஐய கர்மத்துல என்ன இப்படி பாக்குறாரு, என்ன இப்படி பாக்குறாரு, குறுகுறு குறுக்குன்னு பாக்குறாரு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு தெரிய ஒரு மாதிரி பாக்குறாரு. என்ன விஷயம்? ஆனா அது நீங்க பார்த்த மாதிரி தெரியாது. நாங்க உங்களை பாக்குறது தெரியாது, நீங்க எங்களை பாக்குறது தெரியும். எங்க பாருங்க கண்டுபிடிச்சிருவியா? எப்படி பாப்பீங்க? அப்படியே நடந்து போறப்பயே அளவெடுத்து சொல்லிடுவாப்லப்பா. அது மதிப்பெண்லாம் போட்டுருவாங்க. இந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த மதிப்பெண், இந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த மதிப்பெண்லாம் போட்டுருவாங்க. போட்டதுன்னு நான் கேட்டிருக்கேன். அளவு இப்படி எல்லாமே 32 லட்சம் தெரியும். உங்களை சொல்லலன்னா ஒரு மதிப்பெண் போடுவாங்கன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி நாணம், அதுக்கப்புறம் அச்சம், மடம், நானும் பயிர்ப்பு. அந்த குணத்தோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? தான் விரும்பிய ஒரு ஆடவன் மட்டும்தான் தொட முடியும். சரி, மற்ற ஆடவனுடைய சுண்டுவர்கள் பட்டாலே 1000 கம்பளி பூச்சி அங்கங்க ஊறவர் அருவருப்பா இருக்கும். உண்மைதான். பாக்குறதே அருவருப்பா இருக்கும்னா பாத்துக்கீங்களேன். உண்மைதான். ஆனா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலரை சொல்லலாம், நீங்க சொன்ன போல அது வெக்கப்படுறதும் கிடையாது. நீங்க சொல்ல அந்த ஆடவனை கட்டிய கணவனை தவிர வேற யாரையும் பார்க்க கூடாது அப்படி எண்ணங்கள்லாம் உண்டுதான். ஆனா ஒரு சிலர் அப்படி எல்லாம் கிடையாது, நம்ப வச்சுல கழுத்து இருக்கிறாங்க. அந்த ஒரு சிலருக்கு நம்ம பேசக்கூடாது. சரி, இது அதாவது அத்தனை சித்தனை பத்தனை சங்கனி அப்படின்னு 4 வகையாக பிரிக்கக்கூடிய பெண்களை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். உண்மைதான், சிறப்பான விஷயம். அதனாலதான் இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஏன் வேலையை பாக்குறேன். நானும் என் வேலையை தான் பாக்க நினைக்கிறேன். இப்ப நான் பாக்குறேன் பாருங்க, சித்தாடை கட்டிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஒருத்தி மயிலாட உங்களை பத்தி பெருமையா நான் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாடக அமைப்பாளர்கிட்ட. என்னன்னு கேளுங்க. ஏன்னா தான் வாங்குற சம்பளத்துக்கே உழைக்கவே மாட்டேங்கிறாங்க, உழைக்காம பாருப்பாங்க. இவர் பாருங்க, அவரு 4 மடங்கு சம்பளம் கொடுக்கணும் போல இருக்கு. 4 மடங்கு சம்பளம் கொடுக்கணும். உண்மையிலேயே மனசார நான் எல்லா ஊர்லயும் சொல்றதும் உண்டு, பிரம்ம முகூர்த்தத்துல இப்ப சொல்றதும் உண்டு. உண்மைதான் சொல்றது. மஞ்ச புகழ்ச்சி சொல்றது தெரியுமா? தெரியாது. மஞ்ச புகழ்ச்சிங்கிறது எப்படி பேசுவாங்க, நானும் பேசுவேன். மஞ்ச புகழ்ச்சி எப்படி பேசுவாங்க, மனசார அடி மனசோட வர்ற ஒரு வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது தெரியாத. உங்களை மண்டையை உடைக்க போறேன். எனக்கு எதிரியே இருக்க அருமையான ஒரு மண்டை சொல்லிக்கிட்டே இருக்க. நான் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து பாக்குறேன், நீ செய்ய மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு போற ஊருக்கு வரணும்ல, வாசிக்கணும்ல. என் பாட்டை தப்ப தப்பா பாடுற ஒரு பாடலை அழகுபடுத்தி வாசிக்கக்கூடியது 4 பேர் தானங்க. 4 பேருடைய உதவி இல்லைன்னா நான் என் பாட்டு அப்படி இல்லை, நான் கூட ரசிக்காது அந்த அளவுக்கு போயிடும். அப்படி இல்லைங்க, உங்களை பாட்டை அழகு பண்ணி கொடுக்கணும்னா பக்கம் பாட்டை கெடுக்கிறதும் பக்கம் நான் அப்படி மனசு நோக்கிற மாதிரி பேச முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா உழைப்புங்கிறது நீங்க அதிகமான உழைப்பு. என்னன்னா காலால மிதிக்கணும், கையால வாசிக்கணும், வாயில பாடணும். சில பேர் நம்ம அந்த முடியாம பாடுறோம் பாத்தீங்களா, அந்த மூச்சு எடுக்கிறதுக்கு கூட வாங்கி பாட மாட்டாங்க. நீங்களா
பாத்திருக்கீங்களா, சந்திச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் சொல்றேன், யூடியூப் எடுத்தாலும் பரவாயில்ல, பார்த்தாலும் பரவாயில்ல. ஆனா ஊரை சொன்னாலும் வேற எதுவும் சொல்லக்கூடாது. நான் சொல்லல, ஆனா அவங்களுக்கு தெரியும், மனசு குத்தும் இல்லையா. அப்போ அந்த மூச்சு எடுத்துக்கிறது கூட வாங்கி பாட மாட்டாங்க, அந்த ஒரு வரி விடாம வாங்கி பாடுறீங்க பாத்தீங்களா. அதுல நான் வந்து பாராட்டுறதுக்கு வயசு இல்ல, ஆனா கடவுள்கிட்ட நான் வேண்டி, அதாவது நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம். உண்மைதான். ஆண்டவனை நான் வேண்டி வாழ்த்துறதுக்கு வந்து வயசு தேவையில்லை, மனசு முக்கியம். அதுவும் ஒரு மனசு நல்ல மனதா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் வாழ்த்தலாம். ஆனால் அரிதாரம் வந்து அப்பேற்பட்ட அரிதாரம். வள்ளினா சாதாரண ஆளா? நம்ம ஜாலியா பேசுங்கிற வரைக்கும் அது வேற. வள்ளிங்கிற வேடம் வந்து முருகனோட மனைவி. அதாவது மனைவிங்கிறது ஒரு காட்டிலும் இச்சாசக்தி ஞான சக்தி சொல்லுவாங்கல்ல, அந்த சக்தியிலேயே இச்சாசக்திக்கு ஒரு பெரிய சக்தி. அத அந்த அம்மாவே சொல்லுவாங்களா, வள்ளி. இதை நான் சொல்லல, திருமுருக கிருபானந்த வாரியர் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி அப்படின்னா, எம்பெருமான் முருகப்பெருமானே கேட்ட உடனே அள்ளி கொடுக்கிற ஒரு வள்ளல். அதையே இந்த அம்மா சொல்லுமா, குறைவா கொடுக்காதீங்க, நிறைவா கொடுங்க, நிறைய கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அந்த அம்மாவோட குணம் அப்படி அப்படின்னு திருமுருக கிருபானந்த வாரியர் அவர்களும் சொல்லுவாரு. அருணகிரிநாதரும் நிறைய பாடல்கள்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல வள்ளிங்கிற கதாபாத்திரம் வள்ளி வாரி வாரி கொடுக்கறதுனால அதுக்கு ஒரு நகைச்சுவா ஒரு விஷயம் சொல்றார். பொன்னன் மனைவி பொன்னி, அண்ணன் மனைவி அண்ணி, வள்ளல் மனைவி வள்ளி. அதுவும் கிருபானந்த வாரியர் தான் அழகாக சொல்லுவார். அப்படிப்பட்ட விஷயங்கள் அது வேற விஷயம். ஆனா நான் சொல்றது, வயசுல நான் உங்களை விட குறைவு இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். வயசு வார்த்ததுக்கு வயசு இல்ல, இருந்தாலும் நான் வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லுறேன். நல்ல விஷயம். அதனால மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்கள், பிடித்து தர வழி செய்யுங்கள். சில பேர் வைத்தறிச்சப்படுவாங்க, சொல்லக்கூடாது. அதெல்லாம் அது மனசார பாராட்டணுங்க. உண்மையில அது சிறப்பான விஷயம் தான். எனக்கே பெருமையா தான் இருக்கு. நானே இந்த இடத்துல வந்து நிக்கிற காரணம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் இவங்க தான். இவங்க இல்லைன்னா நானும் இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் ஆரம்பத்துல எப்படி பாடுனேன், எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவங்களது. என்னை இப்படி வெறும் பாறையாக இருந்து சிறுபமாக செதுக்கி இங்க வந்து நிறுத்துறதுக்கு காரணமே இவங்க தான். அப்படி ஒரு அருமையான சாரீரம், ஒரு இளமை, எல்லா திறமையும் இருக்கு. இல்ல ஒரு எல்லா திறமையும் இருக்கு, திறமையெல்லாம் இருக்கு. நல்லா படிச்சிருக்கு, நல்லா பேசுறாங்க. நாங்களோட முதல்ல பார்க்கும்போது என்னத்த அப்படின்னு ரொம்ப அருமை, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேறிட்டேன் இவ்வளவு சீக்கிரம். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அருள் இருந்தா நிச்சயமா நானும் அந்த இடத்தை எட்டுவேன் என்பதை நம்பிக்கொண்டு என்னமோ ஆசைப்படுறோம், அப்படி வர மாட்டேங்க.
தேடி வந்த மானுக்குட்டி கொண்ட அடையாளம் அல்ல, மானுக்குள்ள அடையாளமே அல்ல அல்ல, பெண்ணுக்குண்ட அடையாளம் தான். அந்த பெண் யாருங்க? வேறு யாரும் இல்லை, உங்கள் தெரியாத மாதிரியே நடிப்பீங்க. நடிக்கிறதுதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கங்கைக்கு மறுவீர் பெண்ணே, மலருக்கு மறுவீர் பெண்ணே, மானுக்கு மறுவீர் பெண்ணே, பெண்ணே உங்களைத்தான் தேடி வந்தேன். உங்களை கரம் பிடிக்காமல் விட மாட்டேன், கரம் பிடித்தாலும் விட மாட்டேன். ஐட்ட மகன் ஏங்க ஐட்ட மகனா தேடி வரணுமா? ஐட்ட மகனா ஆக போகிறேன். உண்மையிலே நம்மளுடைய இடத்தை நாம தான் சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. பாத்தீங்களா, சிறப்பான விஷயம். சமயக்குறவர்கள் 4 பேர், அதுல திருநாவுக்கரசர் கையில ஒரு உளவார பணி இருக்கு. அது இறைவனுக்கு ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய அந்த இல்லைங்க, அது வந்து ஒரு பெரிய தொண்டு, இறைவனுக்கு செய்ய வேண்டிய பெரிய தொண்டு. பாக்குறதுக்கெல்லாம் எப்படி தோணுச்சோ தெரியல, ஆனா எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, இறைவனுடைய அடியார் ஆலயத்தை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவன் கட்டளை ஏற்றிருக்கிறார், அடியார் செய்கிறார். அப்படிதான் உண்மைதான். இந்த வேலையில நானும் நிறைய செய்வேன். சிறப்பான விஷயம். அதுல ஒரு பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய எந்த அனைத்துமே இறைவனுக்கு பிடித்த சிறப்பான விஷயம். தொண்டு செய்யக்கூடியவருக்கு நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆண்டவன் அள்ளி கொடுப்பார். உண்மைதான். அதனால நான் இப்ப உங்க ஆசை நிறைவேறுமா? நிறைவேறுமா? கடல் அழகை போல கழிந்து போக நேருமா? அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடியசைந்தாட பந்தலொன்று வேண்டுமா? எழிலாயிரு பறவை ஜோடியாய் வாழவே, எழிலாயிரு பறவை ஜோடியாய் வாழவே, என்னிடம் அல்லோராடனே வளத்தில் வாழுதே நாடினான், அல்லோராடனே வளத்தில் வாழுதே. சின்ன பெரிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதமா? அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதமா? சின்ன பெரிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதமா? முல்லை வளமேலே மொய்க்கு மண்டு போலே, முல்லை வளமேலே மொய்க்கு மண்டு போலே, உள்ளம் ஆடுதன் உண்பாளே. முல்லை வளமேலே மொய்க்கு மண்டு போலே, மரத்தோப்பு கொள்ளை குயிலே குயிலே, தேடி வந்து தேடி சொன்ன குயிலே குயிலே, என்ன மரத்தோப்பு கொள்ளை குயிலே, முல்லை தோனே ஒரு கோவிலுக்கு ஒரு மாலையிட்டு ஒரு கோவிலே மலரில் கனவான விளக்குதா, மௌனம் வெளியே துடிக்கின்றதா, பெருமை குடிலாக விளக்கின்றதா, உயிரின முதல் சுரக்கின்றதோ, முத்தம் கொடுத்தானே முத்து கொழித்தானே, முத்தம் கொடுப்பானே முத்து கொழிப்பானே, இரவுகள் இரவான கண்ணை பிடித்தா வந்து அதைத்தா வெட்கம் என்று சொர்க்கம் போடுடா. கேட்டு நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிலே, விழி தெளித்து ஒரு கோலமிலே, அந்த இந்திரலோகமே எங்க வந்தது போதமே வழிய லோகமே எங்க வந்தது. நீங்க லவ் பண்றீங்களா இல்ல இவருதான் லவ் பண்றாரா? அவருக்கு உதவி புரியணும். 2 பேரும் சேர்ந்து மாதிரி தெரியல. இது நாங்க பக்கத்துல லவ் பண்ணா எல்லாம் உண்மைதான். ஐயா, உறவு முறை கெட்டு போக இது என்ன கொடுமையா இருக்கு, என்ன கொடுமை. பொறுமை சரவணா. வள்ளி, உங்களை கரம் பிடிக்காமல் விட மாட்டேன், கரம் பிடித்தால் வரும் இடம். சரி, அண்ணனை கூப்பிடுவோமா இல்ல நீங்க 4 பேரும் அண்ணன் தானா? அண்ணன் தான், அண்ணன் மாதிரி என்ன என்னங்க சொன்னா நாங்க என்ன
ஏங்க நீங்க என்னமோ சொல்ல வரையா அது என்னன்னு தெரியல. ஹலோ 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 ஹலோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. நாடகம் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்றாங்களே, ஆனா இன்னமும் சொல்லி முடிக்கல, என்னன்னு தெரியல. சரி வண்டியில போறப்ப சொல்லிடுவீங்கல்ல. எடுக்கிறேன் இன்னைக்கு நான் எடுக்கிறேன். யார் வச்சது எடுக்கிறேன். இனிமேல் எடுக்கிறேன். இந்த வச்சதை எடுங்க எடுங்க. எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு
2 வர வேண்டும். தீவையான சமேத சுப்பிரமணிய கடவுள் என்று மக்கள் எல்லோரும் உங்களை அழைக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டு வரும் தாங்கள் கொடுக்க வேண்டும். தரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரம் உங்களுடைய வலப்பக்கம் நானே அமர வேண்டும். அதற்கு அருள் புரிய வேண்டும். அப்படி ஆகட்டும். வரத்தை தந்தும் முழுங்கட மங்களமாகி Thank you.